வெல்கம் டு கணேசன் மீடியா. இறைவனுடைய அருளால் நம்ம எல்லாரும் நல்லா இருப்போம். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. வாங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்ப்போம். மாமனார் வீட்டு சீர்வரிசைனா இப்படி தாப்பா இருக்கணும் அப்படின்னு ஒரு அற்புதமான அருமையான சீர்வரிசைப்பா. வாங்க பார்ப்போம். பொதுவாகவே இறை வழிபாடுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, உறவுகளை மதிக்கணும், மற்றவர்களின் உணர்வுகளையும் மதிக்கணும். அப்படி தாப்பா இருக்கும். அதானே கரெக்டு. இப்போ ஆலப்பாக்கம் பெருமாளப்பா கோயிலிருந்து நாங்கள் எல்லாரும் சந்தோஷமாக எங்கே கிளம்பிகிட்ருக்கோம் அப்படின்னா, ஆலப்பாக்கம் வள்ளிசேர பாலீஸ்வரி கோயிலுக்கு தான். வாங்க அப்படியே திருக்கல்யாணத்தை பார்த்து உங்கள் மனசில் இருக்கிற நியாயமான ஆசையை அப்படியே வேண்டிக்கங்க, நடக்கும். என்னையை நானே வீடியோ எடுத்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு அப்படியே ஒரு பக்கம் கையில் செல்லை வச்சுக்கிட்டு கீழே பார்த்து நடந்து வந்தேன். ஏன்னா வீடியோ எடுக்கிறேன்னு தடுமாறி விழுந்துட்டா என்ன பண்ண முடியும்? அதுக்கு தான். கோயில் பக்கத்தில் வந்துட்டோம். எல்லாருக்கும் திஷ்டி சுற்றி போடுறாங்க. பெருமாளப்பா கோயிலில் இருந்து மருமகனுக்கு சீர்வரிசை கொண்டு வர்ற அந்த அழகை பார்த்திங்கன்னா, திருமாலின் மருமகனே, பார்வதியின் இளைய மகனே, முருகப்பெருமானே உங்களுக்கு சீர்வரிசை. மக்களெல்லாம் அப்படியே சந்தோஷமாக எங்கள் ஆலப்பாக்கம் பெண்கள் பார்த்திங்கன்னா எங்கள் இந்துக்களின் கலாச்சாரத்தை அப்படியே அழகாக பின்பற்றி வருவாங்க. சந்தோஷமாக செய்வாங்க, சங்கடப்படாமல் செய்வாங்க. வந்துட்டோமே நேரமாகுதே அப்படி இப்படின்னு எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இங்கே பாருங்களேன் என்ன அழகாக அப்படியே விதவிதமாக கொண்டு வந்து வச்சுருக்காங்கன்னு. அந்த பக்கமாக வள்ளி தெய்வானை முருகப்பெருமான் அலங்காரத்தோடு இருக்காங்க. இப்போ அந்த திரையை எடுத்துட்டு காட்சி கொடுப்பாங்க. அந்த திருக்கல்யாணத்தை நம்ம எல்லோரும் பார்ப்போம். திருமணம் ஆகாமல் இருக்கிற இளைஞர்களுக்கு, ஆணுக்கும் பெண்ணுக்கும் சீக்கிரமாக நல்ல இடத்துல நல்ல வாழ்க்கை துணை அமைஞ்சு 16 செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் அப்படின்னு நம்ம எல்லோரும் வேண்டிக்கிறலாம். முருகப்பெருமானின் அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். வாங்க திருக்கல்யாணத்தை பார்க்கலாம். மற்ற கல்யாணங்களில் எல்லாம் நாம் சென்று
முருகப்பெருமானின் திருக்கல்யாண மேடைக்கு மேல் கூரையில் பாருங்கள், மயில் கலரு மஞ்சள் வெள்ளை அப்படியே மங்களகரமாக வாயு பகவானுடைய அருளோடு அப்படியே தென்றல் காற்று வீசிக்கிட்டு எல்லா துணிகளுக்கும் இந்த பாக்கியம் கிடைக்குமா பாருங்கள். இறைவனுடைய திருக்கல்யாணம் இல்லையா, இந்த பூப்பந்து விளையாட்டு அப்படி தூக்கி வீசும்போது யார் கையில் கிடைக்குதோ அவங்க திருப்பி வீசணும். இதிலிருந்து என்ன புரியுது, உனக்கு கிடைச்ச நல்ல விஷயங்களை மற்றவங்களுக்கும் பகிர்ந்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி தானே தோணுது. வாங்க அப்படியே பார்ப்போம். அற்புதமான முருகப்பெருமானின் திருக்கல்யாணம் நல்லபடியாக நிறைவானது. வந்திருந்த பக்தர்கள் அனைவருக்குமே தாலி கயிறு, மஞ்சள், குங்குமம், மலர் கொடுத்து சந்தோஷப்படுத்தி நல்லபடியாக அன்னதானம் போட்டு மனநிறைவோடு எல்லார் வீட்டுக்கு வந்தாங்க. நானும் மனநிறைவோடு வந்தேன். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை பாய்ப்பா.